வாங்க நம்ம பட்டூஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் எக் தவா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா எண்ணெயிலே பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, இடித்த பூண்டு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால முட்டையோட ஸ்மெல்லே இல்லை. இதில் பூண்டு கருவேப்பிலை கலந்த நல்ல மசாலா வாசனை தான் வருது. இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலாவை வறுத்து பொடி பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா முட்டையோட அந்த மசாலா கலந்து நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சைட் டிஷ் இது. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான எல்லா பொருளும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு பார்த்திங்கன்னா 4 முட்டையை நல்லா வேக வச்சு தோல் உரித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 2 நார்மல் மிளகாய், 2 காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கோங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா. இது எல்லாத்தையுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக கலர் மாதிரி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா லைட்டாக கலர் மாதிரி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த அரைச்ச மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு தான் முட்டைக்கு ஆட் பண்ணியிருக்கோம். மீதி இருக்கிறத ஸ்டோர் பண்ணி வச்சு வறுவல் பொரியலுக்கு ஆட் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா எல்லா மசாலாவும் மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணியாச்சு. இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு தவாவில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டை நல்லா இடித்து வச்சுருக்கேன், அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெயிலே கருவேப்பிலையும் பூண்டும் நல்லா கலர் மாதிரி லைட் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து லைட் ப்ரௌனாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க ஃப்ரெஷ்ஷான மசாலாவை ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா கரிஞ்சிரும். இந்த ஸ்டேஜில் ஒரு முட்டையை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா எல்லா முட்டையும் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலேயே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை பார்த்திங்கன்னா கல்லில் ஒட்டாமல் வர்றதுக்காக மேலே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லா முட்டையுமே நல்லா திருப்பி விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா 2 பக்கமும் மசாலா கோட் ஆகிறதுக்காக. லோ ஃப்ளேம்லேயே வச்சு 2-3 வாட்டி நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணும் போது பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். இதில் ஆட் பண்ணியிருக்க மசாலா பார்த்திங்கன்னா முட்டைக்கு மட்டும் ஆட் பண்ணாமல் இறக்கும் போது கடைசியாக பொரியல் வறுவலுக்கு ஆட் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா 2-3 வாட்டி நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணும் போது பார்த்திங்கன்னா மசாலா நல்லா முட்டையோடு கலந்து கலர் மாதிரி இந்தளவுக்கு வந்திருக்கு. இதுக்கு மேலே நல்லா கொத்தமல்லியை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகி நம்மளுடைய சூப்பரான டேஸ்ட்டில் எக் தவா ஃப்ரை ரெடி. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.